எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காணொலியில் எடுக்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இது வரைக்கும் எத்தனையோ சிவன் கோயில்களை வெட்டவெளியில் இருக்க சிவன் கோயில்கள், நம்ம மன்னர்கள் கட்டின சிவன் கோயில் சொல்லிட்டு நம்ம நிறையா கோயில்களை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் முதல் முறையாக ஒரு சித்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி. ஒரு சித்தரை, ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தர் தான். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் பேரை சொன்ன எல்லாத்துக்கும் தெரியும். நான் இப்போ முக்கியமான அவருடைய ஜீவசமாதி இப்போல்லாம் நிறைய பேர் அங்கே போய் வணங்கிட்டு அவர் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம யார் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு உங்களை காட்டினா உங்களுக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் அடி என்ன இது சமாதி அவர் இருந்ததா? ஓகே ஓகே. ஓகே அப்படி என் பேர் கார்த்திகையா. நான் நாமக்கல்லேருந்து வரேன். முதல் முறை வரேன். சரிங்க. இது என்னது? இதாக கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா? இதாவது ஒரு கல்யாணம் ஆகாததுக்கு வீடு கட்டுறது, வீடு கட்டி கொடுத்தா மாடி கொடுத்தா வேண்டுலிச்சா அதை கணக்கு மட்டும் ஐயா நிறைவேற்றி கொடுத்துருவார். அப்படி ரொம்ப இது சக்தி வாய்ந்தது. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர் வாழ்ந்து இறந்தது தான் இது இடம். இந்த இடம் இறந்து இங்கே தான், அங்கே தான் அந்த இடம். ஓ, அதுதான் அவருடைய இடம், பழைய வீடு. ஓகே ஓகே. இறந்த இடம், உட்கார்ந்த இடம் இங்கே. ஓ, அதுதான் உட்கார்ந்த இடம். இங்கே தான் எல்லாமே முருகன் செஞ்சது. முருகன் வந்து அவதாரம் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி கொடு, அவர் தான் செஞ்சது. முருகர் அவதாரம். சரி சரிங்க ஐயா. அவர் இறந்து அவதாரம் எடுத்து மறுபடியும் உட்கார வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தார். டாக்டரே பயந்துட்டார். சரி சரிங்க ஐயா. டாக்டரே பயந்துட்டார். பெட்டில் படம் கட்டி காலையில் 8 மணிக்கு வந்துட்டாராம். பேசின மட்டும் இப்படி வந்துட்டீங்க கணக்கு முட்டி ஐயா. அவரே ஆப்டாய் போடுங்க. டாக்டரை அசந்துட்டான். இப்படி காடு ஒரு நேரம் வீட்டுக்கு போய்ட்டு கடைக்கு எல்லாம் நல்லா வரும். ஆனால் சக்தி வாய்ந்த தெய்வம். என்ன வேண்டுனாலும் நடக்கும். என்ன நம்ம குறைய சொல்லணும், குறை நிறைவேற்றுவார். அதே நாம இந்த சின்ன தப்பு செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு காட்டுறோம். மன்னிப்பு கேட்டால் நமக்கு அதை மன்னிச்சிருவார். தெரிஞ்சு செஞ்சால் மன்னிக்க மாட்டார். சரிங்க ஐயா. தெரிஞ்சு செஞ்சா தெரியாமல் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருவாரு. தெரிஞ்சே பண்ணாலும் அது ஏற்றுக்க மாட்டார். அது அனாசி அவர் திட்டக்கூடாது, பேசக்கூடாது. அவர் பேசக்கூடாது, திட்டக்கூடாது. சரி சரி. நேற்று வந்து பேசிட்டு போயிட்டான். ஐசன்ட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போகிற வரேன். என் நிறுவனத்துக்குள்ளேன்னா அது எப்படி நிறுவத்துவார், அது எப்படி நீ கும்பிடணும் அப்படிங்க அந்த பக்கம் பத்துறதில்லை. ஆளுகளுக்கு அந்த பக்கமும் வரதில்லை. நாம அப்படி கும்பிட்றோம், அப்படி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு அந்த அன்னதானம் சாப்பிட்றது, அந்த அன்னதானம் பழிக்கக்கூடாது, தண்ணியும் பழிக்கூடாது, அவர் அது பழிக்கக்கூடாது. இவரும் அவரை பழித்து இவர் பழிக்கிற மாதிரி தான் அர்த்தம். சரி சரிங்க ஐயா. ஆனால் அன்னதானம் சாப்பாடு முன்னா போகிறோம், நம்மளும் சாப்பிட்டுருக்கேன். அது சில பேர் அன்னதானம் பழிச்சிட்றாங்க. இப்போ நீங்கள் வேண்டியதான் உங்களுக்கு தான் நடந்திருக்கா? எனக்கு நல்லா நடந்திருக்கலாம். எனக்கெல்லாம் செல்வாக்கெல்லாம் கொடுத்துக்கிறேன். அதுதான் வந்து மேடி வந்திருக்கிறேன். எல்லாம் கொடுப்பாங்க எல்லா தெய்வங்கள். இவர் மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்கள். சரி சரிங்க. நாகமால், கருமாரிமால், பெருமாள், ஈஸ்வர், சிவன், எல்லா தெய்வங்கள் கணக்கு மட்டும் தன்னாசை அப்பனமும் தன்னாசை அங்கே இருக்கிறார். அவருடைய முழு பெயர் என்னங்க ஐயா? யாரு அவருடைய ஐயாவோட முழு பேர்? கனகம்பட்டி பழனிசாமி சித்தர். அது உண்மையான பேர். சரி சரிங்க ஐயா. வாழ்ந்தாலும் இங்கே எல்லாமே செல்வாக்கூட எல்லாம் இங்கே வந்து எல்லா தெய்வத்தை விட சக்தி வாய்ந்த ஒரு தர்மம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணி வந்தோம். இந்த சாமியாரை பற்றி யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சரி, இங்கே வந்து போனால் நல்லா 100% ஃபுல்லாக இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டு இந்த சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தோம்.
நினச்சதை நிறைவேறணும் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன, எங்கள் பையன் நல்லா படிக்கணும், நல்லா எங்கள் வீட்டுக்கார் நல்லா இதுவாக இருக்கணும், அதனால் எல்லாம் நினச்சி வேண்டிடலான்னு வந்திருக்கோம். எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் எல்லா பிரச்சனையும் தீரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு அடுத்த ட்ரிப்பு இந்த கோயில் கண்டிப்பாக நாங்கள் வரணும், அது நம்பிக்கையில் வந்திருக்கோம். இந்த மாதம் நாங்கள் வேலூர் மாவட்டத்துலேருந்து வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவிலுக்கு இந்தவருடைய ஜீவ சமாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட மக்கள் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பார்த்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் ஆண் பெண் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்குது, இங்கே வணங்கிட்டு போனால் வந்துட்டு எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய சித்தர் வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கு இத்தனை பேர் வந்துட்டு போகிறதா இதுதான் என்னுடைய முதல் முறை நாங்கள் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டாதவங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க, ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தால் அந்த கல் அடிக்க வச்சா வீடு கட்டுறதாகும், அந்த வீடு கட்டுறதெல்லாம் நிறைவேறதாகவும், அந்த மரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தொட்டில் மாதிரி கட்டப்பட்ட குழந்தை வரம் வரதாகவும், கல்யாணமாகாதவங்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கும் அங்கே ஏதோ கயிறு கட்டினா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதாகவும் இதை நம்பி அது நடந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அங்கே இருக்க மக்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் எத்தனை பேர் அந்த பாருங்கள் அந்த இடத்துல என்னென்ன கட்டியிருக்காங்க, வீடு கட்டுறதாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், திருமணத்துக்காக இருக்கட்டும், எத்தனை பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இப்போ பண்ணியிருக்காங்க பாருங்கள். எத்தனை கற்கள் இருக்குது, எத்தனை இந்த தொட்டில்கள் அப்படின்ட்டு பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம தம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் அவன் பேர், அவன் நம்ம தம்பியை வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு போயிருக்கான். ஆனால் நான் இதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு அப்படின்னா இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகப்பட்டு இது பண்ணுறதுக்காக பண்ணலை. வீடு கட்டுறதுன்றது நம்ம எல்லாருடைய கனவு இல்லையா, இப்போ இருக்க காலங்கள் எல்லாத்தையுமே கனவு. அதே மாதிரி அவனுடைய கனவுக்காக அவன் அதை வச்சுட்டு போயிருக்கான். கூடிய விரைவில் அவனும் வீடு கட்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். காணொலி பார்க்க நீங்கள் எல்லாரும் அவனுக்கு கீழே கமெண்டில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய அருளால் வழிவந்தவர் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் வழிகள் அவரை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருந்து எல்லாமே பண்ணிட்டுருந்தாகவும் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். நிறையா வயசானவங்க இந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லைங்களா, வயதான காலகட்டங்களில் இந்த மாதிரி ஏதாவது கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு ஏதாவது அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லைங்களா, அவங்க பெரியவங்களுக்கெல்லாம் இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்குலாம் இந்த ஒரு இடம் வந்து வரப்பிரசாதம் மாதிரி.
ஆமாம், இங்கே வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் உணவுகள் சாப்பிட்டு இங்கேயே இருக்கலாம். எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எப்படி சொல்கிறதுனா காசு கொடுக்குறதோ தங்கம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உணவு தான், அரிசி மட்டும்தான். ஒரு உணவு அன்னதான உணவுக்காக அரிசி மட்டும்தான். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறிச்சா அதுக்கு தகுந்ததுக்காக ஒரு அரிசி மூட்டையோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்து அன்னதானத்தை உதவி பண்ணுறது தான். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு திண்டுக்கல் டு பழனி போகிற வழியில் மோகன் தோட்டம்னு சொல்லிட்டு கணக்கம்பட்டின்ற கிராமத்தில் தான் இருக்குது. முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இந்த இடத்த பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி தெரியாதவங்க நம்ம காணொலிகள் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலிமா இன்னும் கொஞ்சம் வெளியே தெரிய வரலாம் அந்த இடம். அந்த அரிசி மூட்டை நம்ம எதுக்காக எடுத்து போடுறோம்னா நம்மளோட நம்மக்கிட்ட இருக்கிற பாரத்தெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கிற மாதிரி. இப்போ அதாவது நம்மக்கிட்ட இருக்க தோலில் சுமந்து வச்சுருக்க பாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த அரிசியை வந்து தோல் மூலயமா சுமந்து கொண்டு போயிட்டு அந்த அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவரோட இதில் ஜீவசமாதியில் வச்சுட்டோம்னா நம்மளோட பாரம்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்ட மாதிரி. ஆரம் குறையிறது இல்லாமல் ரெண்டாவது நம்ம கொடுக்குற அரிசி வந்து ஒரு 10 பேர்த்தோடைய பசியை போக்கும். முக்கியமான காரணமே அந்த ஒன்று தான். உங்க யார் பாரத்தை போக்கலினாலும் பரவாயில்ல, 10 பேருடைய பசியை போக்கு பசிக்காகவாது நீங்கள் அந்த அரிசியை கொடுத்து உதவி பண்ணுன்றதை சொல்லிக்கிறேன். நன்றி. பார்த்திங்கன்னா முருகர் கோவில் தான் பழனி. அதுதான் அந்த கிரிவலம் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். மேலே மலைப்பாதைக்காக நடந்து போயிட்டுருக்கோம். சரி, அங்கேருந்து வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் தானே தம்பி? 7 கிலோமீட்டர் சம்திங் தான் வந்தது. அந்த 7 மீட்டர் தான். சரி, வந்ததை வந்துட்டு முருகரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக அப்படியே வந்துட்டோம். வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அந்த மலைப்பாதையில் மலை அடிவாரத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு டிரான்சிஷன் இருக்குது, அதை மட்டும் பார்க்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. பார்த்திங்கன்னா இங்கேருந்து கோயிலுக்கு வயசானவங்க இந்த மாதிரிலாம் நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த மாதிரி எலக்ட்ரிக் இதெல்லாம் விட்டுருக்காங்க. வயசானவங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி இதில் போகலாம். நடந்து போகிறதுக்கு சிரமப்படாமல். இது மட்டும் தான் ஃப்ரீ தான். இதுக்கு ஏதோ காசு எதுவும் சார்ஜஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து மொட்டை போட்டாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொன்ன ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப இல்லை, நான் பழனிக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அம்மாட்ட சொன்னோன்னே அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே போயிட்டு முருகருக்கு ஒரு மொட்டை அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னாங்க. ஆக்சுவலி பழனி வந்து எங்களோட பிளான்லேயே கிடையாது. நாங்கள் இதுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் பிளானு. சரி வந்தோடனே சரி அங்கேருந்து எவ்வளோ தூரம் பார்த்தா சும்மா ஒரு 6 கிலோமீட்டர் தான் போட்டுருந்தோம். 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வச்சு வந்த நேரம் முருகருக்காக போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. சரி வந்தவொடனே அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சோன்னே சரி அப்படியே மொட்டை அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னாங்க அம்மா. சரி இறைவனுக்காக இல்லைனாலும் அம்மா சொன்ன வார்த்தைக்காகவாது மொட்டை அடிக்கணும் இல்லையா, அதனால் கார்த்தி மொட்டை போட்டிருக்காரு. ஆமாம். ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறைவன் மேலே ரொம்ப அதிகம் பற்றி அதிகம். ஸோ இறைவனுக்காக இல்லைனாலும் அம்மா சொன்ன வார்த்தைக்காக மொட்டை போகணுன்றதுக்காக மொட்டை போட்டேன். அம்மா மொட்டை போட்டேன் பார்த்துக்கோ உனக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தாச்சு நான் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அலோட் கிடையாது. அதனால் மேலே நம்மளால் எந்த ஒரு காணொலியும் எடுக்க முடியல. மேலே போயிட்டு கீழே வந்துட்டோம். முருகனையும் அழகாக வணங்கிட்டோம். இதே கீழே வந்துட்டு இப்போ தான் நம்ம கிளம்புறோம். சரி, இதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு யாராவது வரதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. நாங்கள் போகும்போது இப்போ 1:45க்கு சம்திங் போனோம். ஆனால் அந்த டைமில் வந்து உள்ளே அலோடு கிடையாது. 2:45க்கு தான் அலோட் பண்ணாங்க. கேட் அப்போ தான் ஓப்பன் ஆச்சு. அதனால் கொஞ்சம் வரவங்க டைம் பார்த்து கொஞ்சம் பார்த்துவாங்க. அதேமாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா வரும்போது மொபைல் ஃபோன் யாரும் கொண்டு வராதிங்க. மேலே அலோட் கிடையாது. கீழேயே அதுக்குன்னு தனியாக இது வச்சு டோக்கன் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வரவங்க கொஞ்சம் மொபைல் ஃபோன்லாம் பார்த்து கொண்டு வாங்க. அப்படி சப்போஸ் உங்கள் மொபைல் ஃபோன் மேலே எடுத்து போய் மாட்டிச்சுன்னா திருப்பி உங்கள் மொபைல் கைக்கே வராது. அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கோவிலுக்கு வர்றது தான் நம்ம பிளானு. அது வந்து ஏதோ வந்து நம்ம முருகரை சந்திச்சு அந்த காணொலிகளே வெளியே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு முருகர் எந்த அளவுக்கு பிடிக்கும், உங்களுக்கு முருகரில் நிறைய பேர் இருக்குது. நம்மளுக்கு ஆறுபடை முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது முருகரை. உங்களுக்கு எந்த முருகரை பிடிக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நன்றி. பாய்.